ஜான் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களுடைய கூட்டுக்குழு கன்வீனர். இன்றைய தினத்துல டாஸ்மாக் நிறுவனத்தில் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலி பாட்டில்கள் தொடர்பாக இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் அவரிடம் முறையீடு செய்ய கூட்டுக்குழு சார்பில் வந்திருக்கிறோம். எங்களுடைய பிரதான கோரிக்கை என்பது கடந்த 26ஆம் தேதி கோவை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையை எலெக்ஷன் முடியும் வரைக்கும் இதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும். அதே சமயத்தில் நாங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, காலிப்பாட்டல் திரும்ப பெறும் திட்டத்தை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அமுல்படுத்தப்படும் போது நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் காலிப்பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுவது, அதே போன்று காலி மதுப்பாட்டை திரும்ப பெறுவதில் டாஸ்மாக் ஊழியர்களை அதில் பயன்படுத்தக்கூடாது என்ற முறையில் தான் இதில் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் முறையில் வந்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதுவரைக்கும் அரசோடு டாஸ்மாக் மந்திரியோடு பேசும்போது அவுட் சோர்சிங் முறையில் நாங்கள் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்கிறோம் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வருகிற 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. இப்படி எல்லாம் இருக்கும்போது கோவை மாவட்ட நிர்வாகம் எங்களை மேற்கொண்டு இந்த காலிப்பாட்டல் திரும்ப பெறுவதில் நெருக்கடியை கொடுப்பது என்பது பொருத்தமல்ல. இது இப்படியே நீடிக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வேற வழியில கடைகளை பூட்டி சாவிகளையும் அதே மாதிரி ஸ்டிக்கர்களையும் அந்தந்த நிர்வாகத்தில் ஒப்படைப்பதற்குண்டான அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை நோக்கி எங்களை தள்ள வேண்டாம் என்று இந்த கூட்டுக்குழு வாயிலாக இந்த மெத்த பணிவோடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் டாஸ்மாக் ஊழியர்களை கொண்டு இதை அமுல்படுத்துவதை எங்களுக்கு உடன்பாடு இல்லை. மாற்று ஏற்பாடை கொண்டு நிர்வாகத்தை அமுல்படுத்தணும். ஆமா, டாஸ்மாக் நிர்வாகம் எங்களை நிர்பந்திக்குது, அதை கைவிடணும்.